இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் கொடுக்குறாங்க. இதற்கு முன்னாடி டாக்குமெண்ட் அப்டேட் செய்வதற்கான கடைசி தேதி டிசம்பர் 14 என்று கூறப்பட்டது. தற்போது அதற்கான டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அது என்ன என்பதை பற்றியும் டாக்குமெண்ட் எப்படி அப்டேட் செய்வது என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோ நம்ம டேட்டில் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரிசர்வ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார் சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுங்க. myAadhar.uida.gov.in என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா வெல்கம் டு மைதான ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் டு அப்டேட் யுவர் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டின்னு இருக்கும். அதுக்கு கீழே வந்து இதற்கான டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண தேதி பார்த்தீங்கன்னா 14/6/2025 மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 6 மாதங்கள் வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் 6 மாதத்துக்குள்ளே எப்போனாலும் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட் இருக்கும். அதுக்கு வந்து என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் இருக்கும், வாட் டு சப்மிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐடென்டிட்டி ப்ரூஃப்க்கும் அட்ரஸ் ப்ரூஃப்க்கும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதோடைய பிடிஎஃபாக வேணும்னா ஃபார் டீட்டெயில் லிஸ்ட் ஆஃப் அக்சஸ்டபிள் ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ் டாக்குமெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட் டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும். அதில் உங்களுக்கு லிஸ்ட்டு ஷோ ஆகும். இது மட்டும் இல்லாமல் கிளிக் டு சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேப்ச்சா இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணி லாகின் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெரிஃபைன்னு இருக்கும், அடுத்து அப்லோட்னு இருக்கும். கைட்லைன்ஸ் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் சைஸ் 2 MB தான் இருக்கணும். ஜேபிஜி பிஎன்ஜி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஜஸ்ட் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் இருக்கும். அதுக்கு டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். எந்த டாக்குமெண்ட் உங்கள் ஐடென்டி ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கும் அந்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கு வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கண்டினியூ டு அப்லோட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துடும். 100% க்ரீன் கலர் வந்துட்டால் போதும், கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்ததாக வந்து அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லிஸ்ட்டில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் அப்லோட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரீவியூ ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் சப்மிட் ஆகிடும். நீங்கள் சப்மிட் பண்ணி 7 to 10 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இதுதான் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.